என் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. ரித்திகா, நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கியா? ஒரு பிரச்சனை இங்க நடந்திருக்கு, அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க விடாம இப்படி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருந்தானா என்ன அர்த்தம்? ஐலி, என்ன பிரச்சனையா வேணா இருக்கலாம், யாரு மேல வேணும்னாலும் தப்பு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். என்ன இருந்தாலும் நீ கபிலா சட்டையை பிடிச்சது தப்புதான். கபிலன் கிட்ட மன்னிப்பு கேளு. ஏய், அதான் அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல, இன்னும் ஏன் அமைதியா இருக்க? சாரி கேளு ஐலி. அண்ணி, நான் உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். ஆனா உண்மைலாம் அப்படி இருக்காது. தப்பெல்லாம் அவதான் பண்ணிருப்பா. எனக்கு ரித்திகா, உங்களுக்கு கபிலன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா உங்களை பிடிக்கலங்கிறதுக்காக இந்த அளவுக்கு அவன் போவானா? அண்ணி, அன்னைக்கு பத்திர மேட்டர்ல பண்ணது கூட வெறும் சிவில் கேஸ் தான். ஆனா இப்ப உங்க தம்பி பண்ணிருக்கிறது கிரிமினல் கேஸ். ரவுடிங்க சவகாசம் உங்க தம்பிக்கு எப்படி அண்ணி வந்துச்சு? சிவாவை கொல்றதுக்கு ரவுடிங்களை கூட்டிட்டு வந்திருக்காருன்னா அவரு இத்தனை நாளா என்னென்ன தப்பு பண்ணிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னோட வாரிசுன்னு சொல்லுவீங்கல்ல, அப்பேற்பட்ட குடும்பத்தோட வாரிசு ஏன் இவ்வளவு கீழ்த்தனமான ஆளுங்களோட பழக்கம் வச்சுக்கணும்? கபிலன் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு தானே அதுக்கு அர்த்தம். மேடம், உங்க தம்பி கபிலன் நம்ம ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. எங்க செக் போஸ்ட்ல இருந்து ஒரு தகவல் வந்துச்சு. அந்த கடத்தல் கும்பலோட சேர்த்து தானே உங்க தம்பியும் கூட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் உங்க தம்பிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியணும்ல. ஆயிரம் தான் இருந்தாலும் அவரு உங்க தம்பி. அவரை சுத்தி என்ன இருக்குன்னு பார்த்து அவரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாருங்க. அப்புறம் நம்ம கையை மீறி போனா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப சொல்லுங்க அண்ணி, உங்க தம்பி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? வேண்டாம் வேண்டாம் ஐலி. ரித்திகா, ஐலியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வை. உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், எடுத்து உள்ள வை. இந்திரா, இத்தனை நாள் நீ அவளுக்கு செஞ்சதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. நாங்களும் அதுக்காக தான் பொறுத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ அவங்களுக்காக வந்து நிக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ரித்திகா, உன்கிட்ட அயலியோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வைன்னு சொன்னேன். என்ன இந்திரா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இப்ப நீ உள்ள எடுத்துட்டு போய் வைக்க போறியா இல்லையா? அப்போ இந்த வீட்ல என்ன விட அவளுக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தின்னு சொல்ல வரீங்களா? அயலி இங்கதான் இருப்பா. சிவாவும் இங்கதான் இருப்பான். இது இந்த இந்திராணியோட முடிவு.
இத மாத்துறதுக்கு யாருக்கும் உரிமையும் இல்ல, அதிகாரமும் இல்ல. திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வை ரித்திகா. நான் பேசுறது உன் காதுல விழுதா இல்லையா? அயலியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வைன்னு சொன்னேன். இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாருமே பேசக்கூடாது. போங்க, போய் அவங்க உங்க வேலைய பாருங்க.